இப்போது ஆச்சி ஜாம் ஒன்று வாங்கினால் இன்னொன்று ஃப்ரீ வழங்கும். மணிச் செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். நீட் தேர்வு தொடர்பான சட்ட வரைவுக்கு நடுவண் அரசு ஒப்புதல் அளிக்கும் என அமைச்சர் விஜயபாஸ்கர் நம்பிக்கை. கடலூர் துறைமுகத்தில் கப்பல் தளம் அமைக்க 115 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பொன் ராதாகிருஷ்ணன் தகவல். மேட்டூர் உபரி நீர் திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். சிவகங்கை அருகே கல்வி உதவித்தொகை வழங்கக் கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை மாணவர்கள் முற்றுகை. வேலூரில் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு நடைபெற்ற தொழில் முனைவோர் கருத்தரங்கில் திரளானோர் பங்கேற்பு. இயற்கை எரிவாயு திட்டம் செயல்படுத்த ஒப்புதல் படிவத்தில் கையெழுத்திட்டவர் ஸ்டாலின் தான் என வைகோ குற்றச்சாட்டு. சேலத்தில் பணியிட மாறுதல்களில் பாகுபாடு காட்டும் மாவட்ட ஆட்சியரை கண்டித்து வருவாய்த்துறை ஊழியர்கள் போராட்டம். பெரம்பலூரை அடுத்த வேட்டக்குடியில் பரவும் தோல் நோயை கண்டறிந்து சிகிச்சை அளிக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை. கொள்முதல் விலையை உயர்த்த வலியுறுத்தி திருவில்லிபுத்தூரில் பால் உற்பத்தியாளர்கள் ஆர்ப்பாட்டம். இயற்கை எரிவாயு திட்டத்தை கைவிடக் கோரி 2ஆம் தேதி வகுப்புகளை புறக்கணிக்க இந்திய மாணவர் சங்கம் முடிவு. இப்போது ஆச்சி ஜாம் ஒன்று வாங்கினால் இன்னொன்று ஃப்ரீ வழங்கிய மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.